ஓம் சாந்தி 27/1/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது உங்களது நிலை கர்மாதித் நிலையாக ஆகிவிடுகின்றதோ அப்பொழுது விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெறும் குழந்தைகள்தான் கர்மாதித் நிலையினை அடைகின்றார்கள். குழந்தைகள் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும். அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக 16 கலைகளிலும் சம்பூர்ணமானவர்களாக ஆக்குவதற்கான முயற்சி பாப் தாதா இருவரும் செய்விக்கின்றார்கள். இது உங்களுக்கு இரட்டை இன்ஜின் கிடைப்பது போன்றதாகும். நீங்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான படிப்பு படிக்கின்றீர்கள். இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ராஜ்யத்தை அடைகிறீர்கள். நாம் எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கின்றோம். அவர் மூலமாக அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கின்றோம். இப்படிப்பட்ட தந்தையை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயதார்த்தம் என்பது நடைபெற்றவுடன் ஒருவர் மற்றவரை நினைவு செய்கிறார்கள். அதேபோல் உங்களுக்கும் பாபாவுடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள் 16 கலைகளில் முழுமையானவர்களாக ஆக வேண்டும். இங்கு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த படிப்பு மிகவும் ஆச்சரியமானதாகும். எதிர்காலத்தின் 21 பிறவிகளுக்கானது. மற்ற படிப்புகள் மரண உலகத்திற்கானது. எதுவரை ஆத்மா தூய்மையாகவில்லையோ அதுவரை சத்தியுகத்திற்கு செல்ல முடியாது. குழந்தைகளாகி நீங்கள் சோலிருந்து வைரமாக ஆக வேண்டும். பத்திகளுக்கெல்லாம் பத்தியானவர், தந்தைக்கெல்லாம் தந்தையானவர் ஒருவர்தான். குழந்தைகளாகி உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார். ஆனால் அவர் ஒருபதும் அந்த ராஜநிலை அடைவதில்லை. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை என்று பகவான் கூறப்படுகின்றார். அவர் நரகத்தை ஸ்தாபனை செய்வது கிடையாது. ராவணன் மீது வெற்றி அடையச் செய்விக்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் இப்போது யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள். கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகி பரந்தாமம் என்ற வீட்டுக்கு செல்வதற்கான வழியினை காட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த வீட்டை அனைவரும் மறந்துவிட்டனர். ஞான கண் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். யார் எந்த பாவனையுடன் தந்தையை நினைவு செய்கின்றார்களோ அவர்களது பாவனைகளை நான் நிறைவேற்றுகின்றேன். யாராவது கணபதியை பூஜாரிக்கின்றார்கள் என்றால் கணேசன் சாட்சாத்காரம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. சாட்சாத்காரம் ஏற்பட்டதும் முக்தி தாமத்திற்கு சென்று விட்டதாக நினைக்கின்றனர். ஆனால் அவ்வாறு கிடையாது. முக்தி தாமத்திற்கு யாரும் செல்ல இயலாது. தந்தை வந்துதான் இப்பொழுது வழியை காட்டுகின்றார். மாயையிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். மாயை அவ்வாறான தலைகீழான காரியங்களை செய்ய வைக்கின்றது. அப்படிப்பட்ட குழந்தைகள் எச்சரிக்கையாக இல்லை என்றால் இறுதியில் பச்சாதாபம் என்பது அடைவார்கள். இப்போது நீங்கள் இரும்பு யுகத்திலிருந்து மீண்டும் தங்க யுகத்திற்கு செல்ல வேண்டும். தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்குத்தான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. நீங்கள் உண்மையான ஆன்மீக சேவை என்பது செய்கின்றீர்கள். நீங்களும் பாவனமாக ஆகி மற்றவர்களையும் பாவனமாக ஆக்குகின்றீர்கள். ஆகவே நீங்கள் மிக உயர்ந்தவர்கள். ராவணன் எவ்வளோ அசுத்த புத்தி உடையவர்களாக ஆக்கிவிட்டது. இப்பொழுது தந்தை மீண்டும் தகுதியானவர்களாக ஆக்கி உலகத்துக்கே எஜமானனாக ஆக்குகின்றார். நீங்கள் ஆன்மீக இரட்டை அஹிம்சாதாரி என்பதை குழந்தைகள் இப்போது புரிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் சிவ சக்திகள் அல்லவா? சிவ் பாபா சர்வசக்திமான் வாய்ந்தவர். நாம் அவரிடமிருந்து சக்திகளை அடைகின்றோம். பத்தியத்திலிருந்து பாவனமாக ஆகுவதற்கான யுக்தியை தந்தை தான் கூறுகின்றார். தந்தை முற்றிலும் எளிய வழியை கூறுகின்றார். உங்களிடத்தில் செல்வம் இருக்கின்றது என்றால் ஏன் புதிய கிளை நிலையங்களை திறக்கக்கூடாது? மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இது. ஆகவே உங்களுடைய செல்வத்தை சேவையில்
ஈடுபடுத்துங்கள். குழந்தைகளாகி நீங்கள் புத்துணர்வு அடைவதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், 3 அடி நிலம் இருந்தாலும் மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறந்து கொண்டே சென்றால் பலருக்கு நன்மை ஏற்படும். இரத்த ஆறு ஓடும். இறுதி காட்சியை பார்ப்பதற்கு மிக மிக பயமற்றவர்களாக சிவசக்திகளாக ஆக வேண்டும். சர்வ சக்திவான் தந்தையின் நினைவு மூலம் சக்திகளை அடைய வேண்டும். தூய்மையாக ஆகி தூய்மையாக ஆக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இரட்டை அஹிம்சாதாரிகளாக ஆக வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகி அனைவருக்கும் வீட்டுக்கு செல்வதற்கான வழியை கூற வேண்டும். நான் எனது என்பதை அழித்து சமநிலை மற்றும் முழுமை தன்மை அனுபவம் செய்யும் உண்மையான யோகியாகுக. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் பாபா பாபா என்ற நினைவே இருக்கட்டும். நான் என்பது அழித்து விட வேண்டும். நான் என்பதே இல்லையெனில் எனது என்பது இல்லை. எனது சுபாவம், எனது சன்ஸ்காரம், எனது காரியம், எனது பெயர், எனது புகழ் எப்போது இவ்வாறான நான் எனது முடிவு பெறுமோ அதுவே சமநிலை மற்றும் முழுமை நிலை ஆகும். இந்த நான் எனது என்பதை தியாகம் செய்வதன் மூலம் இது மிகவும் சூக்ஷ்மமான தியாகம் ஆகும். இந்த நான் என்னும் குதிரையை அஸ்வமேத வேள்வியில் ஸ்வாகா செய்யுங்கள். அப்போதே இறுதி நிலை வரும், வெற்றி முழக்கம் முழங்கும். ஆம் செய்கின்றேன் என்று ஒத்துழைப்பு கரம் நீட்டுவதே ஆசீர்வாதங்கள் என்னும் மானை அணிவதாகும். ஒரே சீரான மனநிலையில் இருக்கும் பயிற்சி இருக்கும் போதே மனதால் ஒளி தர முடியும். இதற்காக முதலில் வீண் எண்ணங்களை சுத்தமான எண்ணங்களாக மாற்றி அமையுங்கள். பிறகு மாயை மூலமாக வருகின்ற பல்விதமான தடைகள் யாவும் ஈஸ்வரிய அன்பின் ஆதாரத்தில் முடித்து விடுங்கள். ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை என்னும் பாடத்தின் மூலமாக ஒருமுகமாக இருந்து ஏகாகிரதா சக்தியினை அதிகப்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.